Hello viewers, welcome to Tamil Saral. நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம வாய்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். Active voice, passive voice, the most important thing in grammar and also for 10th standard and 12th standard students. இப்போ 10th plus 1 plus 2 க்குலாம் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. அதனால தான் இப்போ இந்த வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரைட் டைம் அண்ட் நீங்களும் வீடியோஸ் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற உங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாய்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். வாய்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பேசிவ் வாய்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஜென்ரல் ரூல்ஸ் பார்த்தோம். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஆக்டிவ் வாய்ஸ்னால் subject will be the performer of an action, that is doer of an action. Passive voiceல subject will be the receiver of an action. And basic rules வந்து first rule, subject will become object, object will become subject. Second rule, be form verb should be used. Third rule, past participle use பண்ணணும். Fourth rule, connecting word by, that is relating word preposition by use பண்ணுவோம். And the last and most important thing, you should not change the tense, you can modify the tense. Tense should not be changed, tense can be modified. Okay, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஒன்று இருக்குது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸில் வரும்போது இந்த சப்ஜெக்ட்லாம் ஆப்ஜெக்டில் போகும்போது எப்படி மாறப்போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ப்ரோனவுன்ஸ், பர்சனல் ப்ரோனவுன்ஸ் என்னென்ன? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இது வந்து ப்ரோனவுன் கிளாஸ் செஷனில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. I, we, you, he, she, it, they, these are all subject pronouns. These are all subject pronouns. இது வந்து புதுசாக கிளாஸ் கிடையாது, சேம் ஆக்டிவ் பேசிவ்லேயே இது ஒரு செஷன் தான். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்ததுன்னா ஆப்ஜெக்டாக மாறும்போது எப்படி நீங்கள் எழுதணுன்றதுக்காக தான் இப்போ இதை நான் வந்து ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆப்ஜெக்டாக மாறும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஐ வில் பிகம் மீ, ஐ என்னவா மாறும், மீயா மாறும். we will become us, we will become us. you, யூவாகவே இருக்கும். ஓகே, he வந்து him, he வந்து என்னது, himமா மாறும். she வந்து her, she வந்து என்னவா மாறுது, her. it வந்து it அப்படியே இருக்கும். they வந்து them, they வந்து என்னவா மாறும், themமா மாறும். So I will become me, we will become us, you remains the same you, he, him, she, her, it, they, them. இதுதான் subject pronoun. object pronoun மாறும்போது இப்படி தான் மாறும். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டில் எது வந்தாலும் நீங்கள் வந்து யோசிக்காமல் மாற்றிடலாம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதின பாருங்கள். We expect a good news. We expect a good news. Okay, so first நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் பேட்டர்ன் போட போகிறோம். we என்னது, எஸ் சப்ஜெக்ட், எக்ஸ்பெக்ட் எதிர்பார்க்கறது, verb என்ன எதிர்பார்த்துட்ருக்கோம், a good news ஆப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டோம். ஒரு சென்டென்ஸ் வந்தால் தயவு செஞ்சு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை பென்சில் வச்சு ரஃப்பானாலும் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ரூல் வந்து ஆப்ஜெக்ட் வில் பிகம் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வில் பிகம் ஆப்ஜெக்ட், வாய்ஸ் வேர்ஸா. நீங்கள் சப்ஜெக்ட் வில் பிகம் ஆப்ஜெக்ட் சொன்னாலும் சரி, ஆப்ஜெக்ட் வில் பிகம் சப்ஜெக்ட் சொன்னாலும் சரி, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் வில் பிகம் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட் என்ன, ஏ குட் நியூஸ், ஏ குட் நியூஸ் ஆப்ஜெக்ட் இப்போ மாற்றிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இது வந்து லாஸ்ட்டுக்கு போகணும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம லாஸ்ட்டாக எழுதும்போது அதை போட்டுக்கலாம். ஓகே, செகண்ட் வந்து பி ஃபார்ம் வேர்ப். எக்ஸ்பெக்ட் வர்பு வந்து என்ன டென்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. எக்ஸ்பெக்ட், எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்டட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பேஸ் ஃபார்ம், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஏ குட் நியூஸ், ஏ குட் நியூஸ்ன்றதுனால ஒன்று தான், நியூஸுன்றதுனால பக்கத்தில் எஸ் இருக்குது, ப்ளூரல் கிடையாது, சிங்குலர். ஏ குட் நியூஸ்ன்றது சிங்குலர் தான். ஸோ என்ன போடணும், பி ஃபார்ம் வேர்ப், ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஈஸ் போடுறோம். ஓகே, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், எக்ஸ்பெக்டுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன சொன்னேன், தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸ்பெக்ட், எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்டட் போட்டுட்டோம். ரிலேட்டிங் வேர்டு என்ன போடணும், பை போடுறோம்.
நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தோம். என்னது? சப்ஜெக்ட் வில் பிகம் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வி. அப்போ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன போடணும்? அஸ் போடணும். A good news is expected by us. ஓகேவா? இதுக்கு பதில் வந்து நீங்கள் அப்படியே வி போட்டிங்கன்னா ராங். ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் வந்து நீங்கள் எப்படி எழுதும் போதும் ஒரு 2 மார்க்ஸோ ஒரு 5 மார்க்ஸோ ஒரு லெட்டர் ரைட்டிங் காம்போசிஷன் எழுதினாலும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தால் அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஆஃப் மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்டிவ் டு பேசிவில் வந்து ஒரு ஸ்மால் மிஸ்டேக்காக இருந்தால் கூட, இப்போ நீங்கள் இங்கே வந்து ஈஸுக்கு பதில் வாஸ் போட்டிங்க, மற்ற எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட, இஃப் இட் இஸ் ஏ ஸ்மால் மிஸ்டேக் டோட்டல் மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். அரை மார்க் கூட உங்களுக்கு கிரேஸ் மார்க் போட மாட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு 2 மார்க்னா கரெக்ட்னா அப்படியே 2 மார்க், தப்புனா 0 மார்க் தான். அரை மார்க் இங்கே ஒன்று தானே தப்பு, அரை மார்க் போடலாம், 1 மார்க் போடலாம், அப்படிலாம் போட மாட்டாங்க. அதனால் ரூல்ஸை வந்து தயவு செஞ்சு பை ஹார்ட் பண்ணிவிடுங்க, மனசில் பதிய வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். He is hiding the fact. He is hiding the fact. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? சென்டென்ஸ் பேட்டர்ன் போட போகிறோம். நீங்களே போடுங்க. He subject, is hiding verb, the fact வந்து object. இது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இந்த இதில் வந்துருக்கு. என்னென்னு பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையோ இல்லை பாஸ்ட் டென்ஸ்லையோ இல்லை உங்கள் verb. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. எதில் இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சில விஷயங்களை இப்போ இது கூட நம்ம சேர்ந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, see here, he subject is hiding வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன சொல்லியிருக்கேன்? பி ஃபார்ம் verb ப்ளஸ் ing இருக்கும். ஓகே, அண்ட் தி வந்து தி ஃபேக்ட் வந்து ஆப்ஜெக்ட். த சேம் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? the object will become subject will become object என்ன? the fact. ஓகே, இப்போ is hiding டென்ஸ், அதாவது டென்ஸை வந்து நம்ம இங்கேயும் மாற்ற போகிறது இல்லை, மாடிஃபை பண்ண போகிறோம். பி ஃபார்ம் verb யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே பி ஃபார்ம் verb ஈஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஃபேக்ட்ன்றதும் சிங்குலர்ன்றதுனால அந்த ஈஸ் அப்படியே போட்டுக்கிறோம். ஓகே, ஆனால் verb வந்து பாருங்கள், ஆக்ஷன் வேர்டு வந்து ஹைடிங், ஹைடு ப்ளஸ் ஐஎன்ஜி ஹைடிங் வந்திருக்கு. ஸோ இங்கே verb கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பீயிங், பி ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஓகே, புரியுதா? verb வந்து verb ப்ளஸ் ஐஎன்ஜி இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் பாஸ்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே verb ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும். verb ப்ளஸ் ஐஎன்ஜி இருந்ததுன்னா பி ஃபார்ம் verb கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணோம்? பீயிங் ஆட் பண்ணோம். பி ஃபார்ம் verb ப்ளஸ் பி ப்ளஸ் ஐஎன்ஜி பீயிங் போட்டு, அடுத்த ரூல் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஹைடு, ஹிட்டன். ஸோ ஹிட்டன், பீயிங் ஹிட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். அதே தான் போடுறோம். ஏன்னா இந்த ஹைடிங்லாம் ஐஎன்ஜியை தான் நம்ம முன்னாடியே பீயிங் போட்டுட்டோம். ஹைடன். ஓகே, ரிலேட்டிங் வேர்டு என்ன? பை. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஹீ, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக மாறும்போது ஹிம். புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்மால் சேஞ்ச் தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரெண்டு சென்டென்ஸ் எழுதுனதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதினேன், அப்புறம் பாஸ்ட் டென்ஸில் எழுதினேன். அது ரெண்டும் உங்களுக்கு எப்படின்னு மாற்றி கொடுத்தேன் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நான் இதில் என்ன எழுதியிருக்கேன்? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதி அதை எப்படி மாற்றணுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ரூல் எல்லாமே சேம் ரூல் தான். ஆனால் பி ஃபார்ம் verb கூட verb வந்து ஐஎன்ஜியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? பீயிங் யூஸ் பண்ணிக்கிறோம். பி ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணிக்கிறோம். ஈஸ் பீயிங், அவ்வளோதான். பி ஃபார்ம் வேர்புக்கும் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கும் நடுவில் பீயிங் போடணும். வேர்பில் வந்து ஐஎன்ஜி இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் வேர்பில் ஐஎன்ஜி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய செகண்ட் ரூல் பி ஃபார்ம் வேர்புக்கும்
தேர்ட் ரூல் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் நடுவில் பீயிங் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இந்த செஷன், அதாவது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் டு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எப்படி மாற்றணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி மாற்றணுன்றதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நம்ம வீடியோஸ் வந்து ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் வந்து லாஸ்ட்டாக நம்ம போட்டதுக்கு காரணமே பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதை மாற்ற முடியுன்றதுனால தான். அதனால் இந்த ப்ரோனவுன்ஸ்னால் என்ன, சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன, வேர்ப்னா என்ன, டென்ஸ்னா என்ன, எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அந்த செஷன்ஸில் எதனா டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.